சர்வதேச அரசியலில் ஒரு மிகப்பெரிய அதிரடி மாற்றம் நிகழப்போகிறது. அமெரிக்க மற்றும் ஈரான் நாடுகளுக்கு இடையே எட்டப்பட்ட வரலாற்று சிறப்புமிக்க அமைதி ஒப்பந்தத்தை நிலைநிறுத்த அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் இப்போது ஒரு கடினமான முடிவை எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் உள்ளார். ஈரான் உடனான ஒப்பந்தத்தின்படி இஸ்ரேல் தனது படைகளை லெபனானின் தெற்கு பகுதியில் இருந்து முழுமையாக விலக்கிக் கொள்ள வேண்டும். ஆனால் இந்த நிபந்தனையை இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு திட்டவட்டமாக நிராகரித்துள்ளார். ஒவ்வொரு முறையும் அமைதி திரும்புவதற்கான சூழல் உருவாகும் போது இஸ்ரேல் நடத்தும் திடீர் தாக்குதல்கள் அந்த முயற்சிகளை சீர்குலைப்பதாக பரவலான விமர்சனங்கள் எழுந்துள்ளன. இந்நிலையில் அமெரிக்காவின் தேசிய எதிர்ப்பு பயங்கரவாத மையத்தின் முன்னாள் தலைவரான ஜோ கெனட் ஒரு பகீர் ஆலோசனையை முன்வைத்துள்ளார். அமெரிக்கா தனது அமைதி ஒப்பந்தத்தை பாதுகாக்க வேண்டுமானால் இஸ்ரேலுக்கு வழங்கி வரும் பல பில்லியன் டாலர் மதிப்பிலான ராணுவ மற்றும் உளவுத்துறை உதவிகளை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். இஸ்ரேல் இந்த ஒப்பந்தத்தை முறியடிக்க எல்லா வாய்ப்புகளையும் பயன்படுத்தும் என்பதால் அமெரிக்கா தனது கட்டுப்பாட்டில் உள்ள அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த நாட்டை தற்காப்பு நிலைக்கு தள்ள வேண்டும் என்பதே இவரது வாதமாக உள்ளது. இது இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகுவிற்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியாக அமையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் ஈரான் தாக்கக்கூடிய வளைகுடா பகுதிகளில் நிலைநிறுத்தப்பட்டுள்ள அமெரிக்க படைகளை அமைதியாக வெளியேற்ற வேண்டும் என்றும் பரிந்துரைகள் எழுந்துள்ளன. இதன் மூலம் ஈரானின் ஆதரவு பெற்ற அமைப்புகள் அமெரிக்காவை மீண்டும் ஒரு போருக்குள் இழுத்துவிடும் வாய்ப்பை தடுக்க முடியும்.